அவங்க 2 பேரும் காம்போ எப்படி இருந்துச்சு? நீங்க வந்து எடுக்கிறப்போ ஃபைட் சீனா இருக்கட்டும், எமோஷனல் கமல் அண்ட் சிம்பு அவர்கள். 2 பேருமே சைல்டு ஆர்டிஸ்டாக இருந்துட்டு வந்தவங்க. ம். ஸோ 2 பேருமே சினிமா, கேமரா, எஸ். டைரக்ஷன் எல்லாமே தெரிஞ்சவங்க. 2 பேருமே பாட்டு பாடுவாங்க, 2 பேரும் நல்லா டான்ஸ் ஆடுவாங்க, 2 பேருமே டைரக்ட் பண்ண தெரியும். ஸோ அவங்க 2 பேருமே இந்த டெக்னாலஜியில் பயங்கரமான நாலேஜ் இருக்கிறவங்க. மணி சார் ஸ்பாட்ல வந்து அமைதியா இருக்கக்கூடிய ஒரு ஆள். ஆனா டென்ஷனா ஆகக்கூடிய தருணங்களும் இருக்கும்ல. தக் லைஃப்ல ஃபர்ஸ்ட் ஷாட் வந்து 18 டேக்கு கமல் சார். அபிராமி மேம் கூட வந்து. ஆமாங்க. கமல் சாருக்கு 18 டேக்கு ஆச்சு. ஓகே. ஸோ அது காத்தால ஆரம்பித்து மத்தியானம் 3 மணிக்கு தான் முடிஞ்சது. ஸோ Oh அதனால் அதெல்லாம் ஒன்றும் கோவம்லாம் போட மாட்டாங்க. இப்போ நான் வந்து ஒரு செட்டில் கோவப்படுறேன்னா நான் ஆளுங்க மேலெல்லாம் கோவப்படல. ஆக்சுவலாக என்னோட ஏழாமையை நினச்சி தான் கோவப்படுறேன். என்னால் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு, இதில் நான் ஏன் 100% என்னால் எடுக்க முடியல அப்படின்னு நான் எதிர்பார்க்குற இமேஜ் என்னால் க்ரியேட் பண்ண முடியலன்னு ஒரு கோவம் இருக்கு நம்ம மேலே. நீங்கள் எவ்வளோ தான் தலைகிழந்தாலும் எவ்வளோ தான் பர்ஃபெக்டாக எடுக்கிறேன்னு நினச்சேன். இப்போ படம் திருப்பி பார்க்கும்போது ஐயோ அந்த லைட் ஆஃப் பண்ணிருக்கலாம்னு தோணுது. ஈவன் இந்த ஃபிலிம் லைக் பிளாக், அது சந்தில் இல்லாமல் சரி 4 மணி நேரம் லைட்டிங் கொடுத்துருந்தா கூட இப்போ பார்க்கும்போது இந்த லைட்டு என்ன யோசிச்சு போட்டேன், என்ன என் மைண்டில் எனக்கு தோணுச்சு. இப்போ என்னால் திருப்பி பார்க்க முடியல. அதை பார்த்தாக்கா அதில் இருக்கிற எல்லா தப்பும் எனக்கு தெரியுது. ஆக்சுவலி இப்போ அக்ஷய் கண்ணா வந்து செம்ம வைரல் ஸ்டாராக வந்து ஹிந்தி படம் திறந்ததுக்கு அப்புறம் போயிட்டுருக்காரு. நீங்கள் அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, டைரக்ஷன் ஃபார்கான் ஆக்டர். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கு அக்ஷய் கண்ணாவுடைய சேஞ்ச் ஓவரே வந்து எப்படி இருக்கு? ஆமாம், சேஞ்ச் ஓவர் ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது. ஆனால் அவர் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு 4 படத்தில் நல்லா மாமில் நல்லா ரோல் பண்ணியிருப்பார், சாவாவில் ஒரு ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார். ஸோ அக்ஷய் கண்ணா வந்து டெரிஃபிக் ஆக்டர். அவர் வந்து பட் அவர் கொஞ்சம் செலக்டிவான படங்கள் மட்டும் பண்ணுறாள். ஸோ அவர் ரொம்ப ரிலாக்ஸான ஒரு ஆக்டர். அவர் இப்போ வந்து துரந்தர் படம் வந்தோடனே அவர் வேறு லெவலில் அந்த படத்தோட ஹீரோ ஆகிட்டார். ஸோ அது வெரி மெட்டிகுலஸ் ஆக்டர். நான் அந்த அதாவது சட்டிலோட உச்சத்தில் பண்ணுவார். வெரி ஹேண்ட்ஸம் கை அந்த டைமில். இப்பயும் அப்படி தான் இருக்கார். வெயிட்டு கிட்ட போடல, ஒன்றும் இல்லை, அப்படியே மெயின்டைன் பண்ணுறாரு. அப்படியே இதில் கூட அப்படியே சட்டில்டாக தான் அவருடைய ஆக்டிங்கை வந்து அப்படியே லாஸ்ட்ல வந்து அவர் தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு ஆடியன்ஸை வந்து இது பண்ண வச்சுட்டாரு. தென் சிம்பு எப்படி சார் உங்களுக்கு இருந்தது தக் லைஃப் பொறுத்த வரைக்கும்? சிம்பு வந்து எனக்கு நான் அதுக்கு முன்னாடி அவர்கிட்ட வேற எதுக்கோ போய் அப்ரோச் பண்ண போயிருந்தேன். ஒரு படத்துக்காக, ஒரு டைரக்ட் பண்ணுற ஒரு படத்துக்காக அவர்கிட்ட அப்ரோச் பண்ண போயிருந்தேன். அப்போ அப்படி தெரியும். அப்போ இல்லை ஓகே ஃபைன். இப்போ ரீசெண்டாக. ஸோ அப்போ ஏதோ பேசிகிட்டு இருக்கும்போது தக் லைஃப்பில் வந்து அவரை கேட்டிருந்தாங்க ஒரு ரோலுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தார். அதனால் முடிஞ்சால் பண்ணுங்கள் சார், அது எந்த ரோல்னாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பார்ப்போம் சார் அப்படின்னாரு. அப்போ துல்கர் தான் பண்ணுறதா இருந்துச்சு. அப்போ அப்படி ஒரு கான்வர்சேஷன் இருந்தது அப்படின்னு சொன்னார். அதனால் கூப்பிட்டாங்க, பண்ணேன், இன்ட்ரெஸ்டிங்கான ரோல் தான் அப்படின்னு சொன்னேன். மணி சார் கூப்பிட்டா நான் போவேன், அதில் தான் இருக்குது அப்படின்னாரு. இது சொல்லும் போது நாங்கள் ஒரு ஆட் ஃபிலிம் ஷூட் பண்ணிட்டுருக்கோம். அவர் நடித்த ஒரு ஆடை நான் ஷூட் பண்ணியிருந்தேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் படத்தில் பார்த்தீங்கன்னா திடீர்னு துல்கரில் சிம்பு தான். ஓகே. தென் அவங்க 2 பேரும் காம்போ எப்படி இருந்துச்சு? நீங்கள் வந்து எடுக்கிறப்போ ஃபைட் சீனாக இருக்கட்டும், எமோஷனல் கமல் அண்ட் சிம்பு அவர்கள். 2 பேருமே சைல்டு ஆர்டிஸ்டாக இருந்துட்டு வந்தவங்க. ஸோ 2 பேருமே சினிமா, கேமரா, டைரக்ஷன் எல்லாமே தெரிஞ்சவங்க. 2 பேருமே பாட்டு பாடுவாங்க, 2 பேரும் நல்லா டான்ஸ் ஆடுவாங்க, 2 பேருமே டைரக்ட் பண்ண தெரியும். ஸோ அவங்க 2 பேருமே இந்த டெக்னாலஜியில் பயங்கரமான நாலேஜ் இருக்கிறவங்க. அவங்க மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் ஆல்சோ இருக்கிறவங்க. 2 பேருக்குமே ஒருத்தரை வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் அது ஒரு அந்த அந்த படத்தில் இருந்த மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும் செட்டில். ஸோ அவங்க 2 பேருமே நல்ல இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு அவங்களுக்குள்ளே பேசி அது பண்ணியிருந்தாங்க. அந்த ஆக்ஷன் சீன்லாம் கூட ரொம்ப டிஃபிகல்ட்டான ஆக்ஷன் சீன்ஸு. ஆனால் கமல் சாரும் பண்ணார், இவங்களும் பண்ணாங்க. அது ரொம்ப நல்லா. இந்த பெரிய ஆர்டிஸ்ட்லாம் இந்த ஒன் மோர் டேக் கேட்குறப்போ கொஞ்சம் கோவப்படுவாங்களா? நான் சில பேர் அப்படி கேள்விப்பட்டிருக்கேன். பட் நாட் ரியலி ஆக்சுவலி. இன்ஃபேக்ட் தக் லைஃப்பில் ஃபர்ஸ்ட் ஷாட் வந்து 18 டேக்கு கமல் சார். அபிராமி மேம் கூட வந்து. ஆமாங்க, கமல் சாருக்கு 18 டேக்கு ஆச்சு. ஓகே. ஸோ
அது காத்தால ஆரம்பித்து மத்தியானம் 3 மணிக்கு தான் முடிஞ்சது அந்த Oh my God. ஸோ அதனால் அதெல்லாம் ஒன்றும் கோவம்லாம் போட மாட்டாங்க எல்லாருக்குமே. இன்ஃபேக்ட் நான் ஒர்க் பண்ண எல்லா பெரிய ஆக்டருமே ஆ. வந்து ஒன்மோர் எடுத்தா ஆ. இன்னொன்று பண்ணுற பாருங்க அப்படின்னு சொல்லி அது நல்லா பண்ணணும்னு தான் நினைப்பாங்க. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே அவங்க தான் அதில் ஷைன் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் ஒன்மோர் எடுத்துக்கிறதுல எல்லா ஆக்டருமே ஒன்மோர் எடுத்துக்கிட்டா இன்னும் கூட கரெக்ட் பண்ணி பெட்டர்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லி அவங்களுக்கு அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நினைப்பாங்க. ஓகே ஃபைன். தென் கன்னத்தில் முத்தமிட்டால எனக்கு சீன்ஸ் வைஸ் ஏதாவது நீங்கள் வந்து சொல்ல முடியுமா? அந்த மேக்கிங் வைஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. கணத்தில் முத்தமிட்டாலில் வந்து அந்த நெஞ்சில் ஜில் ஜில் சாங் எடுக்கிறதுக்கு நாங்கள் வந்து ஒரு ஒரு வாட்டர் ஏரியாவில் போவோம். அது வந்து தண்ணி ஜீப்பில் தான் போனோம் டே டைமில். தண்ணி வந்து முழங்கால் அளவுக்கு அது கணுங்கால் வரைக்கும் இருக்கும், சின்னதாக இருக்கும். ஒரு வாட்டர் ஷீட் மாதிரி இருக்கும். ஏன்னா ஹைட் ஆகிட்டு வரும்போது உள்ளே வந்துடும். கொஞ்சம் வந்திருக்கும். அதை விட ஹைட் ஆகிட்டானா வண்டி இல்லாமல் ஆகுது. ஸோ அங்கே கொண்டு போய் இந்த அகிலா கிரேன் ஒரு 70 ஃபீட் கிரேனை வச்சு தான் அந்த அங்கே ஒரு மரத்தை கொண்டாந்து சாப்பு போட்டிருந்தார். அது மேலே அந்த குழந்தை ஏறி இருக்கும். அதை எடுத்துருந்தோம். காத்தால போவோம், சாயங்காலம் 5:30 மணி 6 மணி வரைக்கும் எடுப்போம். எடுத்துகிட்டு கிளம்பி வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த இதுக்கு கிரேன் அங்கேயே விட்டுட்டு வந்துடும். மறுநாள் தான் போய் திருப்பி எடுக்கணும். அது திருப்பி மூவ் பண்ணி எடுக்கணும். கைட்டு எடுக்கிறதுக்கு டைம் இருக்காது. சரி எல்லோரும் ஜீப்பில் ஏறிட்டு கிளம்பி கேமராலாம் எடுத்துகிட்டு கிளம்பி வந்துடும். ஏன்னா லைட்லாம் கிடையாது, இது தானே ஒயிட் ஷார்ட்ஸ் தானே. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நைட்டில் வரும்போது பார்த்தா இந்த ஹெட்லைட் வச்சு தான் போனோம். ஃபுல்லாக தண்ணியாக இருக்கும். தண்ணியில் ஃபுல் வீல் போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு எங்கேயாவது மிஸ் ஆகிட்டிங்கன்னா யார் எங்கே இருக்கான்னு தெரியாது. நாங்கள் வந்திருந்த வண்டி எங்கள் வண்டி நின்று போயிடுச்சு. நாங்கள் பின்னாடி வந்திருந்தோம், மற்ற வண்டியில் போயிடுச்சு. ஸோ நாங்கள் ஒரு இடத்துல இருக்கோம். இது வண்டி ஸ்டார்ட் ஆகுமா, அங்கேயே மாட்டி ராத்திரி ஃபுல்லாக அங்கே தான் இருக்க போகிறோமா, சுற்றி வெள்ளமாக இருக்குது. அது இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. அந்த ஹைட் ஆகிட்டா வண்டி வரைக்கும் முழுகிடும். வண்டி மேலே ஏறி தான் உட்காந்துக்கணும். அப்படி இருந்தோம். அப்புறம் இப்படி தள்ளி ஏதோ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்பா அப்படி சொல்லி வந்தோம். மறுநாள்லேருந்து முன்னாடி போகிற வண்டியிலேயே ஏறி இருந்தது. ஏன்னா பின்னாடி வர வண்டி அதை காப்பாற்றணும். லாஸ்ட் வண்டியில் ஏறினோன்னாக்கா அன்னைக்கு பார்த்து நான் வந்து லாஸ்ட் வண்டியில் ஏறிட்டேன். அது மாதிரி ஆச்சு. மணி சார் ஸ்பாட்டில் வந்து அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு ஆள், ஆனால் டென்ஷனாக ஆகக்கூடிய தருணங்களும் இருக்கும்ல. எல்லாருமே டென்ஷன் ஆகும். டென்ஷன் ஆகாத ஆளே எல்லாருக்குமே. ஏன்னா when you expect perfection, so whole team has to be perfect இல்லை, அது நடக்கவே நடக்காது. ஸோ அந்த அஜிலிட்டி இது இருந்துகிட்டே தான் இருக்கும் செட்டில் எல்லாருக்கும். இப்போ நான் வந்து ஒரு செட்டில் கோவப்படுறேன்னா நான் ஆளுங்க மேலெலாம் கோவப்படல. ஆக்சுவலாக என்னோட ஏழாமையை நினச்சி தான் கோவப்படுறேன். என்னால் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. ஒரு மணிரத்னம் கூடயும் கமல்ஹாசன் கூடயும் நம்ம ஒரு படத்தை எடுக்க முடியுது. எனக்கு அதுக்கு பணமும் கொடுத்து அந்த வேலையும் கொடுத்து லைட்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் நான் ஏன் 100% என்னால் எடுக்க முடியல அப்படின்னு நான் எதிர்பார்க்குற இமேஜ் என்னால் க்ரியேட் பண்ண முடியலன்னு ஒரு கோவம் இருக்கு நம்ம மேலே. அப்படி எந்த சீனுக்கு இல்லை, எல்லா சீன்லேயும் இருக்கும். இதை விட கொஞ்சம் கூட பெட்டராக எடுக்கலாமே, இதை விட இன்னும் வேறு மாதிரி திங்க் பண்ணியிருக்கேன். இங்கே வைக்கிற லைட்டாக நான் அங்கே வச்சுருக்கலாமே, அப்படி இந்த லென்ஸை மாற்றி இப்படி போட்டிருக்கலாமே, இந்த ட்ராக் மூவ் இப்படி பண்ணியிருக்கலாமேன்னு தோணும். இந்த 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 இயலாமையோட அதுக்கான டைம் இருக்காது, ரொம்ப டைம் ரெஸ்ட்ரிக்ஷனில். அப்போ அந்த இயலாமையோட ஒரு இது இருக்குல்ல, ஒரு சினிமான்றது ஒருத்தரோட விஷயம் இல்லைல்ல. இப்போ இவர் இருக்கார், அவர் அங்கே ஒரு கேமரா வைக்கலான்னு, இல்லை இங்கே வைக்கலான்னு இன்னொருத்தர் சொல்லுவாங்க. இது மாதிரி எல்லாருக்குமே ஒரு விஷன் இருக்கும். அப்போ படம் எடுக்கும்போது எல்லாம் இதுக்கு இங்கேயே வச்சு எடுத்துருக்கலாம், அங்கே வச்சு எடுத்துருக்கலாம்னு தோண்டிகிட்டே இருக்கும். அது மாதிரி டைரக்டருக்கு ஒரு விஷன் இருக்குது, ஒரு ஆக்டருக்கு ஒரு விஷன் இருக்குது. இதெல்லாம் மெர்ஜாகி தான் ஒரு படத்தை எடுக்கிறோம். இதில் வந்து பெரிய ஆக்டராக இருக்கும்போது இன்னும் டிஃபிகல்ட் ஆகிருக்கும். எவ்வளோ தூரம் அவங்கள புஷ் பண்ண முடியும்னு பார்ப்போம். இதெல்லாம் பண்ணிவிட்டு அந்த படத்தை எடுக்கிறோம். ஓகே. அதனால் பொதுவாக என்ன ஆகுன்றதுனாக்கா நான் எப்படி பார்க்குறேன்னாக்கா, நீங்கள் எவ்வளோ தான் தலைகிழந்தாலும் எவ்வளோ தான் பர்ஃபெக்டாக எடுக்கிறேன்னு நினச்சாலும் இப்போ படம் திருப்பி பார்க்கும்போது ஐயோ அந்த லைட் ஆஃப் பண்ணியிருக்கலாம்னு தோணுது. ஈவன் இந்த ஃபிலிம் லைக் பிளாக், அது சந்தில் இல்லாமல் சரி 4 மணி நேரம் லைட்டிங் கொடுத்துருந்தா கூட இப்போ பார்க்கும்போது இந்த லைட்டு என்ன யோசிச்சு போட்டேன், என்ன என் மைண்டில் எனக்கு தோணுச்சு. ஏன் வந்து டைட்டிலே பிளாக் கைண்ட் ஆஃப் உங்கள் கேமரா டோன் நம்ம இது பண்ணுறது. நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, இப்போ என்னால் திருப்பி பார்க்க முடியல. அதை பார்த்தாக்கா அதில் இருக்கிற எல்லா தப்பும் எனக்கு தெரியுது. அன்றைக்கி ஏன் அந்த காம்ப்ரமைஸ் பண்ணோம், ஒரு 5 நிமிஷம் கூட சண்டை போட்டு இந்த ஷார்ட்டை எடுத்துக்கலாமே,
அப்படிலாம் தோணுது. அதை ரசிக்க முடியாம போயிருது இல்லை ஆக்சுவலி நம்ம ரசிக்கவே முடியாது. எனக்கு நம்மளால இப்போ எந்த ஆக்டருக்கு வேணாலும் அவங்க படத்தை காமிங்க, ரசிக்க மாட்டோம். ரசிக்க மாட்டாங்க. அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, ச்சே இதை கூட பெட்டராக பண்ணியிருக்கேன், என்ன ட்ரெஸ் போட்டிருக்கேன், இதை எப்படி நான் அக்செப்ட் பண்ணேன் அன்றைக்கி ஏதோ ஒரு மூடு இருந்து அக்செப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைப்பாங்க. ஹேர் ஸ்டைல் நல்லா இல்லையே, எந்த ஆர்டிஸ்ட்டுக்கு நான் எந்த ஃபுட்டேஜ் காமிச்சாலும் சரி 1 மோர் எடுத்துக்கலாமா அப்படின்வாங்க. ஓகே. ஏன்னா காலர் கொஞ்சம் எப்படி இருக்குது அப்படின்வாங்க. எனக்கு நீங்கள் மெயின் டிஃப்ரென்ஸ் வந்து சஞ்சய் லீலா பன்சாலிக்கும் மணிரத்னம் சாருக்கும் சொல்லுங்களேன். ஏன்னா இங்கே எப்படி அவர் ஒரு கிங் மேக்கரோ அங்கே அவர் அந்த பக்கம் அப்படி. ஸோ நீங்கள் 2 பேர் கூடயும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. சஞ்சய் லீலா பன்சாலிக்கு வெறும் ஸ்ட்ரைட் ஆப்போசிட் 2 பேருமே. ஓகே. எப்படின்னா சஞ்சய் லீலா பன்சாலி வந்து 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஒரு ஷார்ட்டு செட்டப் பண்ணி எடுக்கிறதுக்காகும். இவர் 5 நிமிஷத்தில் எடுத்துருவார். ஓ மணி சார். மணி சார் அவ்வளோ ஸ்பீடில் எடுப்பார். அவர் டோட்டலி ஆப்போசிட்டு டைமிங்கில். ஆனால் 2 பேரோட அப்ரோச்சும் வேறு மாதிரி. இப்போ வந்து மணிரத்னத்தோட அப்ரோச்சு வேறு ஃபாஸ்ட்டாக இருக்கும். அவர் ரொம்ப பர்ஃபெக்ஷன் பார்த்து ஹேர் கேரு அது இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பார். அதனால் அவர் ரொம்ப டைம் எடுப்பார். அவர் எடிட்டர்ன்றதுனால நிறைய ஷார்ட் எடுக்க மாட்டார். அவர் லிமிட்டட் ஷார்ட்ஸ் தான் எடுப்பார். ஓகே. ஏன்னா எடிட்டருக்கு எது வரும் வராது தெரியும். அதனால் அவரே டைரக்டர், அவரே ப்ரொடியூசர், அவரே இதுன்றதுனால அவருக்கு தெரியும். ஓகே ஓகே ஃபைன். அவரே மியூசிக்கு, அவரே தான் கொரியோகிராஃபி கூட பண்ணுவார். இப்போ வெப் சீரிஸ்லாம் வேறு பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அவருக்கு ஓகே நைஸ். எல்லாத்தையும் ஓகே. ரொம்ப நன்றி சார். ஆக்சுவலி ஒரு லாங் கான்வர்சேஷன் நீங்கள் வந்து டைம் ஒதுக்கி கொடுத்ததுக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்தாக ஃபாலோ பண்ணி கடைசியில் நீங்கள் எஸ் அப்படின்னு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து வந்து பயணிப்போம். உங்களுடைய படங்கள் இன்னும் வந்து அதிகமாக பேசப்படட்டும். காலங்கள் கடந்தோம் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் சார்பாக பெருமாள். தேங்க்யூ வெரி மச். ரொம்ப நன்றி.